நவம்பர் 8ஆம் தேதி கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் கவச வாகன டிரான்ஸ்போர்ட்டர் சம்பந்தப்பட்ட விபத்தில் அலட்சியத்தின் கூறுகளை ராணுவம் கண்டறிந்துள்ளது. அந்த போக்குவரத்து வாகனத்தின் வேக வரம்பு சம்பந்தப்பட்ட அலட்சியத்தின் கூறுகளும் இந்த விபத்துக்கு காரணம் என விசாரணை வாரியம் கண்டறிந்துள்ளதாக ராணுவ படை தலைவர் ஜெனரல் தான்ஸ்ரீ முகமது ஹஃபீசுடீன் ஜந்தான் தெரிவித்தார். விபத்துக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக வானிலை நிலைகளை அடையாளம் காட்டுகிறது. முதன்மையாக வழுக்கும் சாலை மேற்பரப்புகளும் காரணமாகும். 2 கவச வாகனங்களை ஏற்றிச் சென்ற ட்ரக்கின் வேகம் மற்றும் எடையும் விபத்துக்கு முக்கிய பங்காற்றியுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட சீரான நடைமுறையில் வரம்பை மீறிய ட்ரக்கின் வேகம் இருந்ததில் அலட்சியத்தின் கூறுகள் இருந்தன என புஞ்சாக் அலாமில் மூழ்கிய 4 இளைஞர்களை காப்பாற்றிய ராணுவ வீரரை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது முகமது ஹஃபீசுடீன் இதனை தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் அல்லது கவச வாகன தொகுதி மேற்பார்வையாளரை உள்ளடக்கிய எந்த ஒரு அலட்சிய செயலிலும் ராணுவம் சமரசம் செய்து கொள்ளாது என்று அவர் கூறினார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது ராணுவ விதிமுறைகளுக்கு ஏற்ப ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.